ஜனவரி 15 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி பொங்கி பொங்கி வழிதல். இன்றைய வேதாகம பகுதி யோவான் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 முதல் 40 வரை. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்டபொழுது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். குறிப்பு வசனம்: வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். யோவான் 7:38. லோஹ்ரி மற்றும் மகர சங்கராந்தி என்றும் இந்தியாவின் மற்ற இடங்களில் கொண்டாடப்படும் பொங்கல் என்ற தமிழ் பண்டிகையின் கலாச்சார கொண்டாட்டத்தை எங்கள் பள்ளியில் கொண்டாட பள்ளியின் தமிழ் ஆசிரியர்கள் ஏற்பாடு செய்தனர். அவர்கள் ஒரு பாரம்பரிய அடுப்பை அமைத்து சிறிய கட்டைகளை அதனுள் வைத்து எரித்து அதன் மேல் ஒரு மண் பானையை வைத்து அதில் பாலை ஊற்றி அரிசி, சர்க்கரை முதலியவற்றை அதற்குள் போட்டு பொங்கல் வைத்தனர். பானையில் இருந்தவை வெந்து கொதித்து பொங்குவதை நாங்கள் பிரமிப்புடன் பார்த்து குலவை சாத்தமிட்டோம். ஒவ்வொருவரும் ஆளுக்கு கொஞ்சம் பொங்கல் சாப்பிட்டு விட்டு மீண்டும் வகுப்பிற்கு சென்றோம். தமிழ் கலாச்சாரத்தில் பொங்கல், அதாவது பொங்கி நிரம்பி வழிதல் என்பது அறுவடையின் மிகுதியை குறிக்கிறது. யோவான் 7ஆம் அதிகாரம் கூடார பண்டிகை எனப்படும் யூதர்களின் பண்டிகையை பற்றி பேசுகிறது. இந்த பண்டிகையின் கடைசி நாளில் இயேசு எழுந்து நின்று அங்கிருந்த எல்லோரையும் பார்த்து சத்தமாக, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்றார். அவரை விசுவாசிக்கும் அனைவருக்கும் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று அவர் வாக்களித்தார். இயேசு குறிப்பிடும் இந்த ஓடும் நதிகளானது பின்னர் வாக்களிக்கப்பட்ட அனைவர் மீதும் ஊற்றப்படும் பரிசுத்த ஆவியானவரே என்று சுவிசேஷத்தை எழுதிய யோவான் விளக்குகிறார். இயேசு மரித்து மீண்டும் உயிர் தெழுந்து பரலோகத்திற்கு சென்ற பின் மற்றொரு பண்டிகையான பெந்தேகோஸ்தே நாளில் அவர் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றினார். ஆவியானவரால் நிரம்பி வழிந்த அவருடைய சீஷர்கள் பல்வேறு பாஷைகளில் நற்செய்தியை அறிவித்து தங்களுக்கு உண்டானவற்றை விருப்பத்துடன் பகிர்ந்து கொண்டு கரிசனையுள்ள சமுதாயமாக மாறினார்கள். நம்முள்ளிருந்து நம்முடைய ஆவிக்குரிய தாகத்தை தணிக்க இயேசுவானவர் தம்முடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார், நமக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிறார். மேலும் நிரம்பி வழியும்படி நம்மை நிரப்புகிறார். நாம் நிரப்பப்படுகையில் மற்றவர்களையும் நிரப்ப நாம் நிரம்பி வழிகிறோம். நீங்கள் தாகமாக இருக்கும் போது இயேசுவிடம் செல்லுதல் என்பதின் அர்த்தம் என்ன? தேவன் உங்களை எப்படி அவருடைய ஆவியாலும் பலத்தாலும் நிரப்பினார்? அன்பான இரட்சகராகிய இயேசுவே, நான் தாகமாயுள்ளேன், உமது ஆவியால் என்னை நிரப்பும். அதனால் நான் நிரம்பி வழியவும் மற்றும் என்னை சுற்றியுள்ளவர்களை ஆசீர்வதிக்கவும் செய்திடும். ஆமேன்.